செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை கூடாது என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை தமிழக அரசு 5,000 ஒதுக்கி இருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகளை எதுவுமே மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு அந்த தொகைகளை விடுவிக்கப்பட்டு முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் ஒரு புகாரம் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கும் பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை கடந்த முறை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக ஏவா கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது பெற்றுள்ளது. இந்த மனுதான் இன்று மீண்டும் நீதிபதி லட்சுமிநாதன் விசாரிக்கிறது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21 வரைக்கும் கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். அதே இந்த வழக்கு தொடர்பாக ஏவா கூடாது என்ற இடைக்கால உத்தரவை தற்போது நீட்டித்தும் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.